ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் கெப்டேரா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் ட்ராவலிங் vlog தான் பார்க்க போகிறோம். 4 டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணியிருந்தோம். கோயிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து 4 பிளேசஸ்க்குமே போயிருந்தோம். என்னென்ன கோயில் வந்து பார்த்திங்கன்னா பழனி, திருப்பரங்குன்றம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருச்செந்தூர், லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மணப்பாடு பீச்சுக்குமே வந்து போயிட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. இந்த 4 பிளேசஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வியூ எல்லாமே கேப்சர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து 1 இயர் ஆச்சு. 1 இயர் கிட்டே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் என்னால் அப்லோட் பண்ண முடியுது. வீக்லி அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு ஒன்ஸாவது வந்து வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்புளாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிரியாஸ் புட்டிக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாஸ் ஹெர்பல்ஸ் அண்ட் ஆர்கானிக் செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாஸ் ஃபுட்ஸ். இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கனால டைம் இல்லாத வந்து சுச்சுவேஷன் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ தான் என்னால் போட முடியுது. கண்டினியூஸாக வந்து ஷார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியல. அப்பப்போ தான் போட்டுட்ருக்கேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சரியாக வந்து சூட்டபுளாக டைம் எங்களுக்கு செட் ஆகலை. வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண பிளான் பண்ணி போட்டுடுறேன் கன்ஃபார்மாக. கிவ்வே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நியூவாக வரும் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே. சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஏஞ்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சு நம்ம எப்பவுமே ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வெளியே சாப்பிடுவோம், இல்லை வீட்டு வந்து ஹோம் ஃபுட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ்லாம் இருக்காங்க, ஸ்பைசஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஹோட்டலில் வந்து ரொம்ப இட்லி இந்த மாதிரி தான் டிஃபன் ஐட்டம் தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ஸ்பைசஸ் போட்டாலும் நான் சரியாக சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம்லாம் எடுத்துக்கிட்டேன். அன்விக்காக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவளுக்கு காரமே இருக்காதனால தயிர் சாதம் எடுத்துக்கிட்டேன். மற்றது வந்து நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பொரியல், நெக்ஸ்ட்டு வந்து தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். மார்னிங் ஏஞ்சி 4 o'clock இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு 6 o'clock வந்து நாங்கள் எடுத்துட்டோம், கிளம்பிட்டோம் வண்டியை. அப் டு நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் வந்து 3 days எங்களுக்கு எடுத்துச்சு. போயிட்டு வந்து வீட்டு வந்து ரீச் ஆகுது 3 to 3.5 days வந்து எங்களுக்கு ரீச் ஆச்சு. உங்களுக்கு நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போக போக ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போனது வந்து பார்த்தீங்கன்னா பழனி கோயில் தான். இங்கேருந்து வந்து பெங்களூர் டு பழனி வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் பாப்பாவுக்கு கொடுக்குறதுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 year கொஞ்சம் முன்னாடி வந்து அப் டு 8 to 9 month இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பாப்பா நிப்பிள்லாம் வச்சுருந்தா. இப்போ வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஒன் டூ அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 1 yearக்குள்ளேயே நான் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் நான் ரெடி பண்ணது. புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், சிப்ஸ் பேக்கெட்ஸ் எல்லாமே பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, சிப்ஸு, வாட்டர் பாட்டில், அப்புறம் வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கானோட ப்ரெஷ்ஷு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து கிட்டே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்பவுமே ஒரு ட்ராவல் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான எடுத்து வைக்கிறதே நம்ம பெரிய ப்ராசஸாகவே இருக்கும். அவங்களுக்கு தனியாக எடுத்து வைக்கணும், நம்மளுக்கு தனியாக எடுத்து வைக்கணும், ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கணும், இவ்வளோ ஐட்டம்ஸுமே நான் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 எடுத்து வைக்கணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிறப்ப எனக்கு 3 to 4 பேக் ஆகிடும் எனக்கு. பசங்களுக்கு தனியாக, அப்புறம் எங்களுக்கு தனியாக, அது இல்லாமல் ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஃப்ளாஸ்க் இதெல்லாமே இருக்கும். அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு 1 to 2 hours ஆகும். ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால் தப்பிச்சேன். கொஞ்சம் குயிக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து இருந்தது. குழந்தைங்க வந்து மார்னிங் ஏஞ்ச உடனே வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தது. அதனால் லேட்டாக தான் வந்து பிஸ்கெட்ஸ் இதெல்லாமே ஸ்நாக்ஸாக சாப்பிட்டாங்க. டிஃபன் என்ன கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம், ஸ்பைசஸாக இருக்கும் சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி வீட்டிலேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே கொடுத்துக்கலாம் தயிர் சாதம்னு சொல்லிட்டு போகிற வழியில் கொஞ்சம் எங்கன்னா வந்து மரம் கீழே எங்கன்னா நிறுத்திட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லி சாப்பிட்டும் நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு வந்தாச்சு. ஷார்ட்டாக ரொம்ப நான் லாங்காக காமிச்சா உங்களால் பார்க்க முடியாது, ரொம்பவே வந்து போர் அடிக்கும். அதனால் வந்து வியூ நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேதர் பண்ணணும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டுக்காக ஷார்ட்டாக ஓரளவுக்கு நான் வந்து வீடியோ கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நான் அதிகமாக பேசிட்டே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும். வீடியோ வியூவை பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அவுட்டர் வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது. பழனி கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். கிட்ட நியர்பை வந்துட்டுருக்கோம். இஷானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்யூரியாசிட்டி ரொம்பவே இருந்தது. வந்துட்டுமா ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே அவள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். வண்டி எடுக்கிறப்பே ஸ்டார்ட் பண்ணிவிடுவான், எப்போ போவோம்னு சொல்லிட்டு. தூங்கினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸே இருக்காது. மற்றபடி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு உட்கார வச்சுட்டே இருக்கோம்ல, அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எத்தனை வாட்டி வெளியே போகிறப்பையும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான். இந்த ரயில்வே ட்ராக்கை வந்து நாங்கள் தாண்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் இதுக்குள்ளே வந்து நிறைய போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து சின்ன சின்ன ஊருங்க வருது. கோயில்கிட்டே வர பார்த்திங்கன்னா நியர்பையே வந்து பார்க்கிங்கோட டிக்கெட் வாங்கி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் பார்க்கிங்குமே இருக்குது. நாங்கள் போயிட்டுருக்கப்ப வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து நிறைய பார்க்கிங்ஸ் வந்து உள்ளே கூப்பிட்டாங்க. வேணால் நம்ம அப்படியும் பே பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நார்மலாக கோவிலுக்கு நம்மளுக்கு கிட்டே கிடைக்கிற மாதிரி பார்க்கிங்குமே இருக்குது. அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் வந்து டோக்கன் கொடுத்து பே பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு வருது உங்களுக்கு
பழனி கோவிலோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க வந்து ரெடியாகவே இருப்பாங்க. நான் வந்து அதுவுமே வியூ எடுத்திருக்கேன். ஹார்ஸுமே இருக்குது. பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு இல்லை ஆட்டோவில் வந்து நியர்பை இறங்குறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்க முடியாதவங்களுக்கு வந்து ஹார்ஸ் வந்து இந்த வண்டி மூலிமா நீங்கள் போயிருக்கலாம். பழனி மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்துட்டோம். இஷான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். இதுதான் இஷான் பழனி மலைன்னு சொல்லிட்டு காமிச்சோன்னாங்க. மலை வந்து அவன் இப்படி கோவில் வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறான். போகிறது இப்போ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அன்விகா வந்து பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு வரதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்தால் இப்படியே வந்து டைம் ஓடிச்சு கரெக்டாகவே. தூங்காமல் இருந்தேன்னா நான் கரெக்டாக மாட்டிகிட்ருப்பேன். ஏன்னா வந்து அவள் தூங்கலைன்னா வந்து ரொம்ப அமக்கலை பண்ணுவாள். கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வண்டி ஓட்டு விடாமல் வந்து ரொம்ப இது பண்ணுவாள். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கான டிக்கெட்லாம் வாங்கிட்டு டோக்கன் கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு நம்ம கோவிலோட பேக் சைடு நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேருந்தே நீங்கள் வந்து போய்க்கலாம். உங்களுக்கு அந்த வேவுமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கிங்கான டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வாங்கியாச்சு. அது தாண்டி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து எம்எஸ்ஆர் கார் பார்க்கிங்ஸும் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து உள்ள கார் பார்க்கிங் விடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். கோயில்கிட்டே நம்ம விட்டுக்கலாம். இது எப்படின்னு தெரியல. இதுவும் ப்ரைவேட் அதுவும் ப்ரைவேட்டான்னு எனக்கு சரியாக தெரியல. நானுமே ஃபஸ்ட் டைம் வரேன். பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா க்யூ நிற்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போகிறப்ப ட்ரெயினில் தான் போக வேண்டியதாக இருக்கும். வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோப்பில் வருவோம் நாங்கள். ரோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. உள்ளே நான் வீடியோ எடுக்கலை. போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோப்பில் மட்டும் தான் நான் சுவிட்ச் ஆனே பண்ணேன். இந்த வியூ வந்து சூப்பராக அது ரியலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வரலுமே பழனி கோயில் வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக அந்த ரோப்பில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. தண்ணிலாம் போகிற மாதிரி ஃபுல்லாக பீகாக்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது 1 இயர் முன்னாடி நான் எடுத்திருந்தாலுமே கூட இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் போயிட்டுருப்பீங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் போனால் ஃபஸ்ட்டு பார்க்குறனால எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. மலை மேலே இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி வைக்கிறப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. மேலேருந்து வந்துட்டோம். ரோப் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு பாருங்கள். நான் இங்கேருந்து வியூ எடுத்தேன். உள்ளே வந்து அலோட் கிடையாது. ஃபோன் என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துட்டு போயிடணும், இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். உள்ளே வந்து அலோட் கிடையாது. அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கோவில் வந்து அந்த இது பவர் வந்து போயிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபைன் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபோன் வாங்கி வச்சுட்டு தரமாட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் நம்ம வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் விட்டுட்டு போயிருந்தோம். அது வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் நடந்து வந்துருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருநீர் அப்புறம் வந்து பிரசாதம் நம்மளுக்கு வேணும்னா கடை பக்கத்துலேயே இருக்குது, வாங்கிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வேல் வாங்கியிருந்தேன். அம்மாக்கும் எனக்கும் ஒரு வேல் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமே நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து திருச்செந்தூர் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 2 திங்ஸ் வாங்கியிருந்தேன். அப்போ நான் திருச்செந்தூர் போகிறப்ப நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. டிஃபன் ஷாப்ஸ் எல்லாமே சைடில் இருக்குது. வேணால் நீங்கள் கூட டிஃபன் சாப்பிட்டு கூட நீங்கள் போகலாம். டிஃபன் அண்ட் லஞ்ச் எல்லாமே இருக்கும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் சுற்றி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரீ தான், அமௌண்ட் கிடையாது. ஹோட்டல்ஸுமே இருக்குது. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே போய் இறங்கணுமோ அங்கே நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இறக்கி விட்டுருவாங்க. கோயில்கிட்ட இல்லை நீங்கள் வந்து அவுட்டர் வெளியே போகணும், கோயிலுக்கு வெளியே போகணும்னு சொன்னீங்கன்னா கூட அவங்க இறக்கி விட்டுருவாங்க. இல்லை கோயில் சுற்றி வரத்துக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும். ஏஜெட் பர்சனால் நடக்க முடியாதவங்க கோயிலை சுற்றி வந்து நீங்கள் மலையை சுற்றி வரணும்னா இந்த வண்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஷான் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டுருக்கான். அவனுக்கு வந்து உள்ளே பார்த்துட்டு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வெளியே வந்து ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்கான்னு டாய்ஸ் வாங்கி தர சொன்னான். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேல் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். முடிச்சுட்டு வெளியே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கார் பார்க்கிங் கிட்டே ஒரு தாத்தா வந்து சைக்கிளில் வந்து பால், காஃபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி தராரு. நான் உள்ளே வந்து பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் இருக்குது சைடில் கோயில்கிட்டே. நான் அங்கே ட்ரை பண்ணல. நாங்கள் வேண்டாம்னு சொல்லி பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பொரி வாங்கிக்கிட்டோம். பொரி, கோவா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து பால் அண்ட் காஃபிலாம் குடிச்சிட்டு இருந்தோம். கோயில் பேக் சைடு பார்க்கிங் கிட்டே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. போனீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய ஷாப்ஸுக்கு போகிறதோட நீங்கள் அதுவுமே விசிட் பண்ணுங்கள், இல்லைன்னு சொல்லலை. சின்ன சின்ன ஷாப்ஸுக்குமே நீங்கள் போகிறப்போ அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வெளியே வந்துவிட்டோம். விநாயகர் சதுர்த்தி இந்த ஊர்வலம் வந்து இருந்தது. அப்போ எடுத்துன்னு போயிட்டு அந்த 5th டே வந்து போடுவாங்கள்ல கிணறுல அந்த வாட்டரில், அதுக்கு நடந்துகிட்டு இருந்தது. அப்போ ட்ரம்ஸ்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. இஷா நான் நன்விகா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த வியூவுமே எடுத்தேன். சூப்பராக இருந்தது. பெரிய விநாயகராக இருந்தது.
கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு மதுரையில் ஸ்டே பண்ணிவிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் நான் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட மிரரில் ஜன்னல் ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனோட கோபுரம் தான் தெரியும். கோயிலோட கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் எடுத்திருக்கோம் ஆப்போசிட்டே. மார்னிங் நான் உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறேன். செம்ம சூப்பராக இருக்கும். பறவைலாம் வந்து பறந்து போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் வாங்கினர் சொல்லிவிட்டு பிஸ்கெட்ஸ்லாம் பசங்க கொடுத்து தூங்க வச்சாச்சு. மார்னிங் வந்து இயர்லியாக சீக்கிரமாக ஏஞ்சிட்டு ரெடி ஆகிட்டு கோயில் போயெல்லாம் கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்தது வியூ வந்து பாருங்கள். கோவிலோட கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா இருந்தது. அப்பயே வந்து பார்த்திங்கன்னா பருந்துலாம் பறந்துட்டு இருந்தது. கிட்ட போய் பார்க்கலான்னா கிட்ட என்னால் எடுக்க முடியல. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து அலோட் கிடையாது, உள்ளே அலோட் கிடையாது, வெளியே கொடுத்துட்டு தான் போகணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கொடுத்துட்டு போயிட்டேன். அங்கே உள்ளே நான் எடுக்கவே இல்லை. உள்ளே கோயில் போயிட்டு வந்துட்டு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே நான் கண்டினியூ பண்ணேன். நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் போகிறப்ப நீங்கள் உள்ளே எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அங்கே சொல்கிறாங்கன்னா ஏதாவது ரீசன் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டாச்சு. உள்ளே போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து ஜிகர்தண்டா வந்து சூப்பராக இருக்கும். சரி வந்து அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் அதுவுமே குடித்தோம். செம சூப்பராக இருந்தது, சான்ஸே இல்லை. அது வந்து எங்கே கிடச்சாலுமே நீங்கள் குடிச்சிக்கோங்க. பால் திக்காக இருக்கும். நெக்ஸ்ட் அதோட ஃப்ளேவருமே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஜூஸை வாங்கி தரத்துக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஃபேமஸ் ஜிகர்தண்டான்னு சொல்லிட்டு அங்கே போகிற வழியில் ஷாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டே வருது. அவுட்டரில் வரப்போ இருந்து நாங்கள் இறங்கி கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்டு தான் கிளம்பணும். ஆளுக்கு ஒரு ஜிகர்தண்டா சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. திக் அண்ட் ஃப்ளேவராக இருந்தது. பால் ஏடு வந்து போட்டிருந்தாங்க. இதில் ஒன்று ஐஸ்கிரீம் போடுறாங்க, பரவாயில்ல. எப்போனா ஒன்ஸ் வந்து சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது. நட்ஸ் போட்ட மாதிரி நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். சூப்பராக இருந்தது. அன்விகாவுக்குமே கொடுத்தோம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கும். ஃபேமஸான டிஷ்ஷஸ்லாம் பரோட்டா, பன் பரோட்டா, நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாமே இருக்கும். எங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சது இதுதான். ஏன்னா கோயில் போயிட்டுருக்குல்ல, ஸோ அதனால் வந்து நாங்கள் இது மட்டும் தான் வந்து ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு வந்து கோயிலுக்கு வந்து போயாச்சு. இதுக்கும் பார்த்திங்கன்னா அவுட்டர் மட்டும் தான் வியூ எடுத்திருப்பேன். நான் உள்ளே போய் கோயிலை வந்து காமிச்சிருக்க மாட்டேன். நாங்கள் போகிறப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஈவினிங் ஒரு 3:30 நினைக்கிறேன். 4:30 நாங்கள் போகிறப்ப 5 o'clock தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னனால நாங்கள் வந்து வெளியவே சாமி கும்பிட்டு உள்ளே மட்டும் போயிட்டு அங்கே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே மட்டும் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துட்டோம். உள்ளே நான் வியூ எடுக்கலை. ஜஸ்ட் அங்கே வந்து உக்காண்ற மாதிரி இருக்கும்ல, அந்த ஏரியா மட்டும் தான் நான் எடுத்திருப்பேன் வீடியோ. நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. அங்கே வந்து சாமிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு போகலான்னு சொல்லி பார்க்குறப்ப பசங்க வந்து பார்த்திங்கன்னா பொம்மை வேணும்னு சொல்லி ஒரே அமக்கலும். சரி அங்கே தான் மிஸ் பண்ணிட்டாங்க, இங்கே வாங்கி தந்தலான்னு சொல்லிட்டு சரி இங்கே ஒரு 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு பொம்மை வந்து வாங்கி கொடுத்துட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கதவை. ஒரு 5 o'clock 4:30 ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி திருச்செந்தூர் போகணும், டைம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியேருந்தே கும்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது கோவில். உள்ளே நம்ம கால் எடுத்து வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். அதுக்காவது ஓகே நம்ம சான்ஸ் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு கும்பிட்டு கிளம்பிட்டோம். மழை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்த வியூவு. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கோயில் 4 கோயில் நான் அட்டன் பண்ணதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. கண்டினியூஸாக நாங்கள் அடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்தது. மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா டூர் போகிறப்ப மோஸ்ட்லி கோயில் டூராக தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணுறதே. அந்த மாதிரி போயிட்டு வந்துடுவோம். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நாங்கள் வெளியே நான்வெஜ் ரெசிபிஸ் இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. எப்போனா அதுக்குன்னு போய் ஒரு நாள் பிளான் பண்ணுறப்ப கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து vlog-ஆ போடுறேன். இப்போ சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. பசங்க வந்து பசிக்குன்னு சொன்னாங்க. ஆப்பிள் ரெடியாக கையில் வச்சுருந்தேன், அதை எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூருக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பெரிய ஃபேன் வந்து இதுக்கு வந்து கரண்ட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பெரிய பெரிய வண்டியில் இருந்தது. அந்த ரெக்கை மட்டும் இருந்தது. ரொம்ப பெருசாக இருந்தனால அதை நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த வியூ ஸ்டாப் பண்ணி நான் வீடியோ எடுத்துருந்தேன். எவ்வளோ ஃபேன்ஸ் பாருங்கள். நம்ம நிற்கிறதோட அது எப்படின்னா ஒரு 30 to 40 ஃபீட்டுக்கு வந்து இருக்கும் போல். அது ஹெவியாக இருக்குது. நீங்கள் நின்னீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஸ்மாலாக தெரிவிங்க கிட்டே போயிட்டு, அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. சால்ட்லாம் வந்து ரெடி பண்ணி எடுப்பாங்க தூத்துக்குடியில். அதெல்லாமே வந்து பார்த்துட்ருந்தோம். திருச்செந்தூருக்கு வந்து வந்தாச்சு. நைட் ஆயிடுச்சு நாங்கள் வரத்துக்குள்ளே. நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் தமிழ்நாடு. இது வந்து கவர்மெண்ட் ஹோட்டல் தான். இது சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வில்லாவே இருக்குது. வில்லா அண்டு ரூம்ஸ் மாதிரியும் கிடைக்கிது. உள்ளே ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் வந்து டிஃபன் மட்டும் நாங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணோம். அதனால் எங்களுக்கு மார்னிங் மட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங் மட்டும் எங்களுக்கு டிஃபன் வந்து ஃப்ரீ. அதோடு இன்க்ளூடாக வந்து எங்களுக்கு வாங்கியிருந்தாங்க. எல்லாமே வந்து உள்ளே ரூம்குள்ளே வச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து பீச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு
வெடிக்காத்தால தான் வந்து பார்த்திங்கன்னா கோயில் சாமி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்க்கலான்னு சொல்லிட்டு நைட்டு வரலுமே இருக்குது தரிசனம். ஃபஸ்ட்டு நம்ம வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா சூடாக ஒரு காஃபி குடிக்கலாம். எப்போ வந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே தான் காஃபி குடிப்பேன் நான். அங்கே இருக்க கப்பை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பேர் வந்து குடிச்சிட்டு வச்சுட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி. அந்தளவுக்கு குவாலிட்டி டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். தலைவலிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு வந்த உடனே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி. நாங்கள் நைட்டு வந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டே பண்ணி அங்கே வந்து பீச்சில் வந்து சாமி கும்பிடுவாங்க. அவ்வளோ பேர் நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொரி வந்து மசாலா பொரி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வியூ வந்து என்ஜாய் பண்ணி சுண்டல் அண்ட் மசாலா பொரி வாங்கியிருந்தோம். சாப்பிட்டு பசங்களுக்கு காமிச்சிட்டு நைட்டு டின்னர் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் நீங்கள் வெளியே அந்த என்ட்ரன்ஸ் வரப்போ நான் வெளியே காமிக்கிறேன் உங்களுக்கு அர்ச்சனான்னு சொல்லிட்டு. நான் எப்போ போனாலுமே இங்கேயே நான் வந்து டின்னர் அண்ட் லஞ்ச் இங்கே தான் சாப்பிடுவோம். வெஜிடேரியன் வந்து சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே வந்து ரூம் கூட இருக்குது. ஃபஸ்ட்டு வந்தப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற ரூம் தான் நாங்கள் ஸ்டே பண்ணது. அசோக் பவன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கூட இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து கொடுத்துக்கலாம். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இங்கே வந்து போனீங்கன்னா காலி ஆகிடும். லேட்டாக போனீங்கன்னா அப்போ ஆப்போசிட்டில் நாங்கள் சாப்பிட்டுப்போம். இது வந்து நாங்கள் திருச்செந்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியே ட்ரிப் அடிச்சிருவோம். இப்போ நடுவில் வந்து ஒரு 2 இயர்ஸாக கேப் இருந்தது கோவிட் டைமில். இப்போ அகைன் வந்து ஒரு டைம் போயிட்டு வந்துட்டோம் நடுவில் கேப்பில். சாப்பிட்டது ஜீரணமாக்காத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் கோலி சோடா வந்து நாங்கள் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வந்து பசங்களுக்கு வந்து அப்படியே சுற்றி காமிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிளம்புறதை நான் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கோலி சோடா குடிச்சிட்டு அதை வச்சு விளையாடிட்டு இருந்தான். அதில் வர கோலியை வந்து வச்சு விளையாடிட்டு இருப்பான் இஷானு. மார்னிங் ஏஞ்சி குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பியாச்சு. கோயில் போகிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு பசிக்கும்ல. ஸோ ரொம்ப நேரம் ஆகிடும் உள்ள க்யூவில் நிற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து பால் அப்புறம் எங்களுக்கு காஃபி வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே அந்த ஹோட்டல் தமிழ்நாடுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் அண்டு காஃபி அண்ட் டீ ஸ்நாக்ஸ் கிடைக்கிற மாதிரியே உள்ள ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் மாதிரி ஸ்மாலாக போட்டிருப்பாங்க காஃபி குடிக்கிறதுக்கு. இங்கே கார் பார்க்கிங் கிட்டேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வியூ பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து கோபுரம் தெரியும். கோயிலோட கோபுரம் என்ட்ரன்ஸில் இருக்கிறது. பசங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்து சிப்பர் பாட்டில் ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்க குடிச்சிட்டு நாங்களுமே குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம ஸ்டே பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இருந்து 1 டே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். நைட் டு நெக்ஸ்ட் டே வந்து நைட் வரலும் அப்படி இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து குழந்தைங்களுக்கு வந்து குளிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் மட்டும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகலை, குளிக்கலை. நாங்கள் மட்டும் தான் குளிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் அண்ட் பசங்க வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடித்தாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்து அப்புறம் அகைன் ரூமில் வந்து குளிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு 6 மாதம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பக்கத்தில் இருக்கிற வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸில் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நான் வீடியோ எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தேன். ஓகே இவர் தான் சொல்லிட்டு நான் நியூஸில் வந்து நான் பார்க்கல ஃபோட்டோஸ் கிட்ட. அதனால் மொட்டை அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூம் கூட்டின்னு போய் குளிப்பாட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து டிஃபன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஃபில்டர் காஃபி சுடு தண்ணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு பசங்களுக்கு வந்து ஊட்டிட்டு கிளம்பியாச்சு. இட்லி, தோசை, 2 விதமான சட்னி, சாம்பார், கேசரி, வடை, பொங்கல் கொடுத்துருந்தாங்க. பசங்களுக்குமே ஊட்டிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். 2 பேருக்கு தான் வந்து நாங்கள் கொடுத்துருந்தாங்க. பசங்களும் சேர்ந்து ஊட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 1 டேனால எங்களுக்கு மார்னிங் டிஃபன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. கோயில் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மரத்து மேலே மயில் இருந்து அதுவுமே கேப்சர் பண்ண இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து எடை போடணும்னு சொல்லிட்டு அம்மா வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே போய் ஃபஸ்ட்டு வெல்லம் வாங்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு அங்கேயே வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இல்லை நீங்கள் சப்போஸ் வாங்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும். வெளியே வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. எங்களால் போயிட்டு அகெயின் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட்ஸில் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு சாமிக்கிட்ட. அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கடுத்தது வந்து கோயிலுக்கு வந்து முடிச்சுட்டு எடை போட்டுட்டு நாங்கள் வந்து உள்ள சாமியை வந்து பார்க்கறதுக்கு போயிட்டோம். கும்பிட்டுட்டு வந்து போயிட்டோம். அன்விகா வந்து அழுதுகிட்டே இருந்தா. சரி அதனால் இறக்கி விட்டுட்டு நான் வந்து கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக வந்து பாத்வே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சைடில். நாங்கள் போகிறப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 1 இயர் கிட்ட இருந்தால முடிஞ்சிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பீச்சே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. தண்ணிலாம் உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நியூஸில் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருந்தது. அகெயின் வந்து ரூமுக்கு வந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு மணப்பாடு பீச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து நியர்பை தான் எங்களுக்கு. அதனால் ஸோ அங்கே திருச்செந்தூர் டு அங்கே மணப்பாடு போகிறது வந்து ரொம்ப கம்மி தான். அதனால் போய் விசிட் பண்ணி குழந்தைங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கடல் தண்ணியிலேருந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது. போகிற வழியில் பார்த்துருந்தோம். மேலே பைப் போயிட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. மணப்பாடு வந்து என்ட்ரன்ஸ் இது தான். வந்துட்டோம் நாங்கள். அங்கே வியூ வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, செம சூப்பராக இருக்குது. திருச்செந்தூர் வந்து நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா மணப்பாடு வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் கோயில் ஒன்று இருந்தது என்ட்ரன்ஸில். அந்த ஸ்டார்டிங்குமே இருந்தது, எண்டிங் கிட்டேயுமே இருந்தது. நாங்கள் வந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தோம்.
வியூ வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அலை வந்து ஸ்பீடாக இருந்தது, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தது. இது வந்து கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் கடல், ஒரு பக்கம் வந்து பெண் கடல் சொல்லியிருந்தாங்க. வியூ வந்து நல்லா இருந்தது. ஆனால் பாத்வேல வந்து நடக்கலான்னு பார்த்தோம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அலை வந்து பெருசு பெருசாக வந்துச்சு. ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நாங்கள் தூரமாக இருந்தே நான் வந்து பார்த்துக்கிட்டோம். அது இல்லாமல் கீழே வந்து டவுன் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. அங்கேயுமே நான் போயிருக்கேன். அந்த வியூவுமே நான் எடுத்திருக்கேன். வீடியோஸு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக வந்து போயிட்டு ஃப்ளோ போயிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக அடிக்குது மேலே வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலை அடிச்சிச்சு. இதில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு கோயில் இருக்க மாதிரி எண்டிங்கில் ஒரு கோயில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி உள்ள மலை மாதிரியே போகுது. இது வந்து அரிக்கிறதுக்காக அந்த மலை வந்து தண்ணி வந்து அரிக்காமல் இருக்கிறதுக்காக மலை மாதிரி கீழே கல்லுலாம் போட்டிருந்தாங்க சைடில். நாங்கள் போயிட்டுருக்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து வந்திருந்தாங்க. அவங்களுமே வந்து வியூவை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் டைம்னால நாங்களும் வந்து பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம். உள்ள மலையாலே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க கோவிலை. உள்ளே அந்த பக்கம் வந்து ஸ்டெப்பு இருக்குது, இறங்கி நம்ம வந்து தண்ணிக்கிட்ட போய்க்கலாம். ரொம்ப உள்ளே போக போக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். நாங்கள் விளையாடிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் பசங்களை விளையாட விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து 14 கிலோமீட்டர் தான் மணப்பாடிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே தான் எங்களுக்கு. கிளம்பியாச்சு. அகெயின் வந்து திருச்செந்தூர் போயிட்டு பீச்சு கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் குழந்தைங்கள விடலான்னு சொல்லிட்டு விளையாட விடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். நிறைய ஷாப்ஸுமே இருந்தது. திருச்செந்தூரில் மெயினாக 2 திங்ஸ் வாங்கினேன்னு சொன்னேன்ல. இது என்ன வாங்கியிருந்தேன்னா வெட்டி வேரில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து என்ட்ரன்ஸில் போகிறதுக்காக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ போனாலுமே எதனா ஒன்று திங்ஸ் நான் வாங்கிடுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் மெமரிஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திங் வாங்கியிருந்தேன். 2 திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வீட்டுக்கு வர என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வெளியே வந்து பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டி வேரோட விநாயகர் வந்து நான் மாட்டியிருப்பேன். கோவில் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்தனால நெக்ஸ்ட் டே நாங்கள் நைட்டு வந்து எடுத்திருந்தோம் போயிருந்தப்போ. ஃபுல் பௌர்ணமி வந்து இருந்தது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எடுக்கிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்தது பௌர்ணமினால். சூப்பரான ட்ராவலாக இருந்தது. எல்லா கோயிலுமே விசிட் பண்ணி பசங்களுக்கும் காமிச்சாச்சு, என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் பெங்களூருக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நைட்டு வந்து ஆகிடுச்சு. இந்த வீடியோ விலாகை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, ட்ராவல் விலாக். அனதர் வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.